இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு எங்க அம்மா வந்துக்கிறாங்க. சூப்பர். இன்னைக்கு எங்க அம்மா வந்துக்கிறாங்க. மைசூர் பாக் செய்யலாம்னு. அப்படியா? ஓகே. எப்படி செய்யறது பாப்போம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வாங்க பார்ப்போம். டம்ளர். இப்போ இந்த டம்ளர் அளவு இந்த டம்ளர்ல நான் 2 டம்ளர் மாவு எடுத்துட்டேன். 2 டம்ளர் மாவு எடுத்தா இதை மாவு எடுத்து ஜலிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் கடலை மாவு இதுல 2 டம்ளர் எடுத்து ஜலிச்சுக்கலாம். எது ஜல்லிச்சு போட்டாதான் பரவாயில்ல. இப்போ நம்ம எந்த டம்ளர்ல மாவு அளந்தோமோ அதே டம்ளர்ல 1 டம்ளருக்கு 1 டம்ளர் எண்ணெய். நான் 2 டம்ளர் எடுத்த மாவு, இப்ப 2 டம்ளர் எண்ணெய் இதுல சேர்த்து நல்லா கட்டி இல்லாம கரைச்சிக்கலாம். டால்டாங்க, டால்டா உங்களுக்கு இல்லைன்னா கொஞ்சம் கம்மியா கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நீங்க செய்யக்குள்ள அத்தை ஹெல்ப் பண்றாங்க உங்களுக்கு. எப்பவுமே கொஞ்ச நேரம் கூட சும்மா இருக்க மாட்டாங்க, வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. இப்போ அம்மா மாவு வந்து கலக்கிட்டு இருக்கிறாங்க. எண்ணெய் போட்டு நானு சர்க்கரை அளந்து போடணும். இப்போ இந்த டம்ளர்ல 2 டம்ளர் நானு மாவு எடுத்துக்கிட்டேன். 2 டம்ளர் கடலை மாவு எடுத்துக்கிட்டேன். இப்போ 4 டம்ளர் சர்க்கரை போட்டு சேர்த்துக்கலாம். 1 3 பத்த வச்சுக்கலாம். 6 டம்ளர் சர்க்கரை போட்டுக்கிறேன். 4 டம்ளர் சர்க்கரைக்கு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்க, அம்மா சூப்பரா கலக்கிட்டாங்க. அப்படியே நெய்யாட்டமே இருக்குது. நான் வந்துட்டு இந்த பாவு காய்ச்சறேன். இது நல்லா பாவு காயணும். அது கொஞ்சம் வாசத்தான கொதிக்கணும் நல்லா பாவு. அப்படி ஜாமி கும்பிட்டு அதிகமாக கும்பிட்டு இருந்துட்டு நல்லா சொல்றாங்க. திருப்பி அப்படின்னே சொல்றாங்கல்ல. அப்புறம் ராத்திரி பாருங்க கொதிக்க ஆரம்பிச்சு. அப்புறம் அழகத்தேன் அது தெரியுமா, எப்படி தெரியுமா 10-15 பிள்ளைல நீ ரம்மோடு விஞ்ச போட்டு எடுத்துக்கிட்டா ஒரு தாயா சாமி. தொலைச்சு விஞ்சு எப்படி விடிஞ்சு போய் சின்ன மிஞ்சு. அப்புறம் போட்டியா குமிஞ்சேன் 4 பேர் தாங்க. ஆயா வீட்டு கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க, கொஞ்சம் மிஞ்சு வேறு நேற்று போயிடுச்சு நல்ல வயதில் அப்படின்னு எந்த கையோ வச்சுக்கணும் மிஞ்சு வச்சுக்கே. அது சாமி சாமின்னா சாமி தான். அம்மா எப்படிமா இருக்குது மைசூர் பாக்கு? பாருங்க அருமையா இருக்குது, சூப்பரா இருக்குது, அருமையா ஆயிப்போச்சு.